இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சோறு சாப்பிட்டா சுகருக்கு மாத்திரை போட வேண்டியது வரும், அப்படிதானே? சோறு சாப்பிட்டா இன்சுலின் போட வேண்டியது வரும், சோறு சாப்பிட்டா சுகருக்கு மாத்திரை போட வேண்டியது நம்ம நம்பிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? நான் கேட்குற கேள்வி கரெக்டாக எனக்கு பதில் சொல்லணும். ஓகே, சொல்லுவீங்களா? வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லையே, சோறு சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்கன்னு எப்பவுமே. எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? நீங்கள் பார்க்கலையா? இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதில் எழுதுங்க, ஓகேவா? இன்னொரு சூப்பர் கொஸ்டின் கேட்க போகிறேன். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வயரை குறைச்சாங்களா? சொல்லுங்களா, பதில் சொல்லுங்க, எழுதுங்க. இதோட சூப்பர் கொஸ்டின். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸு, ஆவாரம்பூ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை இன்சுலின் ஊசியை நடத்தியிருக்காங்களா? இல்லை இந்த பானை வேற யாராவது குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, ஓகேவா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஒரே ஒன்று. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், தம்பி பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரு, மாத்திரை, ஜூஸு, தேன் எதுவுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க, எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. எதை மறந்தாலும் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, சரியா? ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, ஓகேவா? ஸ்டே டியூன்.